மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை புழல் சிறைக்கு மாற்றக் கோரிய வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைப்பு. விசாரணைக்காக சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜரானார் ஜாஃபர் சாதிக். மதுரை கப்பலூர் சுங்கசாவடி பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வி. உள்ளூர் வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க எதிர்ப்பு. சவுக்கு சங்கரை குண்டர் திட்டத்தில் கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்தது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நடவடிக்கை. காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் நாளை சட்டமன்ற அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பொறியியல் படிப்புக்கு கடந்த ஆண்டை விட அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் விண்ணப்பம். இந்த ஆண்டு 2.53 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி தகவல். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மகளிர் உரிமை தொகை கூடுதலாக 1.48 லட்சம் பேர் பயன்பெற்றனர். பயனாளிகளுக்கு 1,13 லட்சம் ரூபாய் வரவு வைத்தது தமிழ்நாடு அரசு. பொறியியல் படிப்புக்கு கடந்த ஆண்டை விட அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் விண்ணப்பம். கடந்த ஆண்டு 2.53 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் பொன்முடி தகவல். சத்திரப்பதிவேடு குற்றவாளிகளை வீட்டிற்கு சென்று கண்காணிக்க ஆய்வாளர்களுக்கு சென்னை மாநகர ஆணையர் அருண் உத்தரவு. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது நடந்தது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க கோரி வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் மு.க. ஸ்டாலின். பள்ளி குழந்தைகளுடன் அவரது உணவு சாப்பிட்டு மகிழ்ச்சி. டாஷ்போர்ட் வழியாக கண்காணித்து மாணவர்களின் பசி போக்கியதில் மனநிறைவு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். கல்வி கண் திறந்த காமராஜரின் 122வது பிறந்த நாள். அவரது திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை. சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடத்தின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் மாஜிஸ்ட்ரேட் தீபா முன்னிலையில் உடல் ஒப்படைக்கப்பட்டது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவி ஆளுநர் ரவியை சந்தித்து மனு அளிக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல். வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க மனு அளிக்க உள்ளதாக தகவல். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு. கரூர் நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை நிராகரித்ததால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மனு தாக்கல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி பெண்ணை பாலுவின் பாதுகாப்பு கேட்டு அவரது மனைவி மனு. காவல் ஆய்வாணையர் அலுவலகத்தில் மனு தாக்கல். ஹிஜாபு நிறுவன இயக்குநர் சவுந்தரராஜன் ஜாமீன் மனு தள்ளுபடி. அதிக வட்டி தருவதாக கூறி 4,620 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தொடக்க கல்வி இணை இயக்குநர் உட்பட 9 பேர் பணியிட மாற்றம். நிர்வாக காரணங்களுக்காக வழக்கமான இடமாற்றம் என பள்ளி கல்வித்துறை தகவல். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட பாம்பன் மீனவர்களின் காவல் 29ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இலங்கை ஊர்காவல் நீதிமன்றம் உத்தரவு. கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகொலை. எரிந்த நிலையில் சடலங்கள் மீட்பு. கோவா அமெரிக்க கால்பந்து போட்டியில் கோப்பையை வென்றது அர்ஜென்டினா. மியாமில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில்
கொலம்பியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினா வீழ்த்தியது. நேபாள நாட்டின் பிரதமராக KP சர்மா ஒலி மீண்டும் பதவியேற்றார். 4வது முறையாக பிரதமரானார் KP சர்மா ஒலி.